Hello students, today I have a lecture to you that is very important topic. Today I want to teach you. The topic is principles of modern management. Principles of modern management. It was written by Henry Fayol. Is very important topic. ரொம்ப அடிக்கடி இந்த questions கேட்கக்கூடிய questions இந்த first lessonல 12th first lessonல very important questions. This is the principles of management. It was written by Henry Fayol. Question கேட்பாங்க Henry Fayol உடைய principles என்ன அப்படின்னு கேட்பாங்க. So that is a very important questions. In his period 1841 to 1925, the father of modern management, யார் அப்படின்னா Henry Fayol. Henry Fayol வந்து பாத்தீங்க அப்படின்னா father of management. The Henry Fayol given us the 14 principles of management. Given us the 14 principles. அந்த 14 principles நம்ம ஃபாலோ பண்ணாத ஒரு கம்பெனி வந்து எஃபெக்டிவா பெர்ஃபெக்ட்டா ப்ராப்பரா ஒரு மேனேஜ்மெண்ட்டை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து கொடுத்த இந்த ஹென்ரி ஃபயலுடைய மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஓன்லி ஃபோக்கஸிங் ஆன் கம்பெனி ஆக்டிவிட்டிஸ், ஸ்கூல்ஸ், எவ்வரி ஸ்மால் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ், பிக் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ், எவ்வரி ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாலோயிங் the Henry Fayol organization, Henry Fayol the principles. The 14 principle is very important. If they ask you the 5 more questions at the time you are writing in any 7 or 8 principles, you can be able to write. Otherwise you don't write anything. 14 principles நம்ம எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. And the main reason the 5 more questions, the 5 more question போது நம்ம வந்து ஒரு 8 ஒரு 7 or 8 principles வந்து நீங்க எழுதினாலே போதும். அதுல நம்ம என்னென்ன what are the principles are the Henry Fayol is given. The first one is division of work. This is very important. And division of work, authority of responsibilities, discipline, unity of command, unity of directions, subordinate of individual interest to mutual interest, remunerations, and the degrees of generalizations, and scholar chain or line of authorities, order irukkanum, equality irukkanum, and stability of danger, personal அப்படினு irukkanum. Personal na இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா labor அப்படிங்கிறது குறிக்கும். Initiatives, and the last one is team spirit is very important. In the 14 principles அதை எப்படி நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறது, அதை வந்து நம்ம எப்போதுமே இந்த மாதிரியான நிறைய சப்கட்டிங் வரும்போது அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ். அது எப்படி அப்படின்னா, if father and daughters are discussing each others and உடனே அந்த பொண்ணு கேட்குறாங்க, டேட் யூ சி USSR, யூ சி USSR, ஓ ஐ சி. இது வந்து ரொம்ப சிம்பிள். இது இந்த டேட் யூ சி USSR OIC இப்படி இது நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 14 பிரின்சிபல்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் we are moving to explain of each subheading. Okay, the first one is division of work. வேலை பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. division of work. ஏன் இந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கம்பெனியில ஹோல் ஒர்க் இருக்கும், நல்ல ஹோல் ஒர்க். அந்த ஹோல் ஒர்க்கை டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்கா மாற்றணும். ஒரு வேலையை எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லேபர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஒன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் a lot of work, நிறைய ஒர்க்கும் அதுக்கு இருக்கும். ஸோ ஒரே ஆள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த வேலையை ஃபுல்லா செய்ய முடியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய வேலையை there should be divided into small work to hand over those laborers are working effectively in the industries. அந்த பெரிய வேலையை சின்ன வேலையா யார்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா அந்தந்த ஒர்க்கர்ஸ்ட கொடுத்துருவாங்க. அப்ப அந்த வேலையை வந்து ஒரே ஆள் செய்யாம நிறைய பேர் செய்யும் போது அந்த வேலை என்ன அப்படின்னா குயிக்கா முடியும். தட் இஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க். அத்தாரிட்டி and responsibilities.
அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அத்தாரிட்டி மீன்ஸ், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ், வாட் இஸ் மீனிங் ஆஃப் அத்தாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. அத்தாரிட்டி மீன்ஸ் the right of superior to give order to his subordinate. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அத்தாரிட்டி அப்படிங்கிறது தனக்கு கீழே ஒர்க் பண்றவங்ககிட்ட என்ன பண்றது அப்படின்னா, ஒரு ஆர்டரை கொடுக்குறது, நீ இந்த வேலையை செய்ய, நீ இதை செய்ய, நீ இந்த வேலையை குயிக்கா முடி அப்படின்னு சொல்றது அத்தாரிட்டிஸ். அந்த அத்தாரிட்டி கிடைச்ச உடனே ரிசீவிங் த அத்தாரிட்டிஸ் இமீடியட்லி தே வாண்ட் டு டூ அண்ட் டன் எஃபெக்டிவ்லி ஆஃப் கம்பெனி ஒர்க். என்ன பண்றாங்க, இந்த அத்தாரிட்டியை வாங்கின உடனே என்ன பண்றாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மீன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆப்ளிகேஷன் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ். அவங்க அந்த ஒர்க்கை, அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது. அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு கடமை, அந்த கடமையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ், that is called responsibilities. Authorities means the rights of your superior to give the order to his subordinate. For example, ஒரு மேனேஜர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் இருக்காரு, மேனேஜருக்கு கீழே A, B and C are the workers. A is one of the worker, B one of the worker and C also workers. The manager give, பாருங்க, the superior is the manager, like manager. Okay, manager to give, manager இவங்களுக்கு வேலை கொடுக்கிறார், to give the order to his subordinate. இவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா subordinate சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்ப இவர் என்ன பண்றாரு, இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கிறார், யாரு, சபார்டினேட்டுக்கு கொடுக்கிறார். உடனே இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, அத்தாரிட்டிஸ். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ். The obligations means satisfaction of the performance should be done by the subordinate. அத்தாரிட்டி அப்படின்னா ஒரு ஒர்க்கை கொடுக்கறது, யாருக்கு, சபார்டினேட் கொடுக்கறது. சபார்டினேட் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு பிடிக்கிறது, அதுக்கு பேர் செஞ்சு பிடிக்கிறதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆர்டர் கொடுக்கறதுக்கு பேர் அத்தாரிட்டிஸ். Did you understand? And next, discipline. Discipline is very important and the very most important subgetting in these questions. And discipline அப்படிங்கிறது பர்ஃபெக்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒபீனியன் கொடுக்கணும், ப்ராப்பர் கண்டக்ட் இன் ரிலேஷன்ஸ் டு அதர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி. ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறோம், நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கணும். அதை நம்ம ரிமார்க் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு மேனேஜர், ஹையர் அத்தாரிட்டி பர்சன்ஸ் கிவிங் யூ எனி அத்தாரிட்டி, எனி ஆர்டர்ஸ் மீன்ஸ் யூ கேன் ரிசீவ் அண்ட் டூ வாட் தேர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ கம்பெனிஸ். அவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அதுக்காக நம்மளை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிமார்க் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் அ டிசிப்ளின். அண்ட் நெக்ஸ்ட், யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட். இப்ப நம்ம சபார்டினேட்னு சொல்றோம். ப்ளீஸ் see here, and same MDக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேபர்ஸ் they are working in same company, A and B and C. The unity of command தான், the principle states that each subordinate should receive orders and be accountable to one and only one superior. நமக்கு மேல வந்து யாராச்சும் ஒருத்தர் தான் நமக்கு ஹெட்டா இருக்கணும். இப்ப 4 பேர் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி வந்து ஒரு 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அட் த டைம் we have a confusions. நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும், யார் சொல்றதை கேட்கறது. நமக்கு மேல இத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, ஹையர் ஆபீசர் இருக்காங்களே. ஸோ எம்டி ஃபர்ஸ்ட் எம்டி ஒன்று சொல்றாரு, செகண்ட் எம்டி ஒன்று சொல்றாரு, தேர்டு ஒன்று சொல்றாரு, ஃபோர்த் ஒன்று சொல்றாரு. we have the confusions at a time. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு மேல ஒருத்தர் தான் இருக்கணும். எம்டினா ஒரே ஒரு எம்டி தான். நமக்கு என்ன பண்றோம், A, B and C we are working like subordinate. அதான் சொல்றாங்க, each subordinate should receive order. நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர்கிட்ட இருந்து ஆர்டர் நம்ம வாங்குறோம். ஆர்டர்னா நம்ம இந்த ஒர்க்கை பண்ணுங்க, இந்த ஜாப் முதல்ல இன்னைக்கு முடிங்க, இதை நம்ம இன்னைக்கு நம்ம வெளியில அனுப்பிச்சா டெலிவரி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றது ஒன்று ஆர்டர். அண்ட்
be accountable to one. யார்கிட்டயாவது ஒருத்தர் தான் நம்ம ஃபாலோ பண்ணலாம். and only one superior சொல்லியிருக்க என்னன்னு higher persons like manager and MD. நமக்கு மேல 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் இருந்தாங்க அப்படின்னா at the time we have a confusion. how can I do it? எப்படி நம்ம செய்ய போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. this is very important. and next, unity of directions is very important. பாருங்க, இந்த all related activities should be put under the one group. இதுவும் சேமா தான் சொல்றாங்க. லைக் unity of command, ஒரு குரூப்பா இருக்கணும், ஒரே பிளானா இருக்கணும், அவங்களுக்காக மட்டுமே புட் பண்ணணும் ஃபார் ஆக்ஷன் ஃபார் தம். அண்ட் there should be under the control of one manager. நமக்கு மேல நம்ம நிறைய மேனேஜர் இருந்தா we have confusions. ஏன்னா நமக்கு அதிகமான ஆள் இருக்கும்போது நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் should be put under the one group. ஒருத்தர் இருந்தது நம்ம டைரக்ஷன் வரணும். டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோஆர்டினேட் ஈச் அதர்ஸ், the higher persons to subordinate, the subordinate to subordinate, supervisor to subordinate. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்றது. ஒன் குரூப், there should be one plan, ஒரு பிளானா இருக்கணும். அப்பதான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தம், அந்த ஒரு பிளானுக்கு நம்ம என்ன பண்றோம் ஆக்ஷன் ஃபார் தம். and they should be under the control of one manager. நம்ம கண்ட்ரோல் பண்றது எத்தனை பேரா இருக்கணும்னா ஒன் மேனேஜர், அந்த ஒருத்தருக்கு கீழே தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. that is a unity of directions and remunerations. remuneration அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கூலி, சம்பளம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். salary அப்படின்னா சம்பளம், remunerationனா கூலி, டெய்லி wages நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. salaries, wagesனா கூலி நம்ம சொல்றோம், remuneration சொல்றாங்க. Workers must be paid sufficiently as this year chief motivations. மோட்டிவேட் பண்றோம், அதாவது மந்த்லியான நம்ம சேலரி வாங்குறோம் இல்லையா, நம்ம வேலை பார்க்கறதுக்கான சேலரி, அது நம்மளை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கான சேலரி, புரியுங்களா? அதான் சீப் மோட்டிவேட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். அவங்களோட எம்ப்ளாயரை மோட்டிவேட் பண்றதுக்காக they are giving some salary, monthly salary, like monthly salary, day salary, hours salary, maybe given us. So that is remunerations, and therefore greatly influence productivity. அப்பதான் நம்ம அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும், நமக்கு நிறைய சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து they can realize about salaries, they can realize about a company opinions. That is remunerations. And next is scholar chain. That is very important. Scholar chain அப்படின்னாலே நிறைய சின்ன 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 குண்டுகளை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசை செய்யணும்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன பாசைகளை சேர்ந்தா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாலையா நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்காலர் செயின் அப்படின்னா பாருங்க, அந்த பிரின்சிபல் சஜஸ்ட் that there should be clear authority from top to bottom. அதாவது டாப் டு பாட்டம், டாப்ல யார் இருப்பாங்க, எம்டி, மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், தே ஆர் ஸ்டாண்டிங் இன் டாப் லெவல் இருப்பாங்க. பாட்டம் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா யாரு, லேபர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கிளியர் கட்டா இந்த ஸ்காலர் ஸ்கீம் அப்படிங்கிறது கிளியரா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிக்கு அடுத்து மேனேஜர், மேனேஜருக்கு அடுத்து சூப்பர்வைசருக்கு அடுத்து லேபர், ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது டைரக்டா வந்து the MD does not giving to the labor to ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா கொடுக்க முடியாது. you understand about it? மேனேஜர் MD வந்து மேனேஜர் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க, அந்த மேனேஜர் வந்து MD வந்து மேனேஜருக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க, மேனேஜர் வந்து சூப்பர்வைசருக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க, சூப்பர்வைசர் கேன் கிவ் டு லேபர் the orders. Every MD does not give directly to the labor, கொடுக்கிறது இல்லை, ஆர்டர் பாஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்காலர் செயின். இப்போ ஒரு கம்பெனியில் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எம்டிக்கு அடுத்து மேனேஜர் சொல்லுவாங்க, மேனேஜர் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, சூப்பர்வைசர் கேன் கிவிங் டு த லேபர். தட் இஸ் அ ப்ரொசீஜர்
of a scholar chain. அதான் சொல்றாங்க. The top to bottom linking all manager at all levels. எந்த லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து நபரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தவங்க அந்த ஆர்டரை பாஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து லேபர்கிட்ட வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் மஸ்ட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி. ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அந்த இடத்துல அவனை திட்டுறதை விட how to treating to the laborers, how to handling the laborers, kindly they are treating the laborers. And justice must be enacted and ensure that just அங்கேயே some mistakes are maybe given அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து எனாக்டட் அப்படின்னாலே இந்த சட்டத்திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஜஸ்டிஸ்னா ஒழுங்குபடுத்துதல், சட்டத்திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை என்ஷூர்னா உறுதிப்படுத்துதல் அர்த்தம். இப்படித்தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கைண்ட்னஸாக ட்ரீட் பண்ணணும். நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக ட்ரீட் பண்ணாமல், அவங்கள போய் திட்டாமல், ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து கைண்டாக ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் வில் பி இன்க்ரீசிங். So that is a very important topic. 8th topic is you can be able to write the examinations. So if you feel, so if I can able to write the more 8 points means you do write. Otherwise you can நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 8 point is enough for இந்த கொஸ்டின்ல. அதே மாதிரி இந்த கொஸ்டினை படிங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். Don't miss it. Thank you.